வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வருஷம் பயங்கர ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சிருக்கு. எல்லாம் உங்களுக்கு எப்படி ஆரம்பிச்சிருக்கோ அதே மாதிரி தான் எனக்கும் ஆரம்பிச்சிருக்கு. இனிமேல் என்னால் நம்ம எல்லாருக்குமே ஃப்ரெஷ்ஷாக ஆகும்னு நம்ம நம்புவோம். சரியா? ஏன்னா இந்த ஜனவரி 2026 இப்படி எங்களுக்கு இது ஒரு புது அனுபவம். புத்தக ரீதியாக நிறையா நாங்கள் கிளாஸில் பேசியிருக்கோம். ஆனால் இனிமேல் புத்தகம் சார்ந்த விஷயங்களை ஒரு வலைதளத்தில் நம்ம யூடியூப்பில் பேசுவோம்னு நினச்சி கூட பார்க்கலாம். இது எனக்கே ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குது. எனக்கே ரொம்ப டெய்லி ஜாலியாக இருக்குது. ஸோ அதில் இப்போ நம்ம இந்த புத்தக அரங்கம் அப்படிங்கிற இந்த சேனலை பார்க்குற நீங்கள், இனிமேல் பார்க்க வர்ற எல்லாருக்குமே முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த சேனலில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 3 வகையான நிகழ்வு இப்போ இந்த சூழலுக்கு இன்னும் ஃபர்தராக நம்ம நிறைய அப்டேட் பண்ண போகிறோம். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3 வகையான நிகழ்வு இப்போதைக்கு நம்ம வாரம் 3 நாளாக பிரித்து அந்தந்த நாள் கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்துடும். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, வாரம் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு என்ன இந்த போட்டிருக்க மாதிரி புத்தக வெளி. ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு புத்தகம் நமக்கு நல்ல ப்ரீஃபாக நம்ம உட்காந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். அந்த புத்தகத்தை உங்களை படிக்க வைக்கிறதுக்கான மிகச்சிறந்த தூண்டுதலாக அது இருக்கும். அந்த புத்தக வகையில் என்ன இருக்கும் அப்படின்னா, வரலாறு இருக்கும், அரசியல் இருக்கும், புனைவு இருக்கும், கவிதை இருக்கும், இலக்கணம், இந்த மாதிரி எல்லா கேட்டகரியும் அதில் இருக்கும். சரியா? இந்த ஜென்ரா அப்படின்னு தான் இல்லாமல் எல்லா வகையான ஆடியன்ஸுகளையும் எல்லா வகையான ரீடர்ஸுகளையும் நம்ம போய் சென்றடையணும். அப்படிங்கிறக்காண்டி இந்திய வரலாறு, உலக வரலாறு, மார்க்சியம், லெனினியம், இப்படி அந்த விஷயங்களாக இருக்கட்டும். இல்லை இங்கிட்டு பார்த்திங்கன்னா ஃபிக்ஷனில் நம்ம வெறும் தமிழில் வந்த புத்தகம் தானே கிடையவே. தமிழ் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஆங்கிலத்தில் வந்த பிரபலமான புத்தகங்களையும் நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். அதே மாதிரி ஃபர்தராக நம்ம நிறையா என்னெல்லாம் ஐடியா பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நிறையா எழுத்தாளர்களை நம்ம சந்தித்து இன்டர்வியூ எடுக்கிறது, எழுத்தாளரோட அனுபவங்களை கேட்குறது, அவங்க எப்படி புத்தக வாசிப்பாளர்களாக மாறினாங்க அப்படின்னு கேட்குறது, இந்த மாதிரி நிறையா. ஏன்னா இளைஞர்களை நம்ம ஒரு புத்தக வாசிப்பு நோக்கி அந்த பக்கம் நோக்கி இழுக்கணுங்கிறது நம்மளோட ஆசை. ஸோ வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, புத்தக வெளி அப்படிங்கிற இந்த சீரீஸில் நம்ம ஃபுல்லாக புத்தகம் பற்றியே உரையாட போகிறோம். வாரம் ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தை பற்றி டீட்டெயிலாக அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ரிவ்யூ, நியாயமான ரிவ்யூ நம்ம கொடுக்க போகிறோம். இது முதல் நிகழ்வு. அடுத்து பார்த்திங்கன்னா, அந்த லோகோவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. ஸோ இந்த லோகோவை நம்ம அப்பாஸ் அவங்க தான் ரெடி பண்ணாங்க, ஐடி. அந்த இதில் பார்த்திங்கன்னா வாரம் புதன்கிழமை, ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை என்ன பண்ண போகிறோன்னா, ஃபேக்ட் சேட். அதாவது இப்போ வரலாறு சார்ந்த விஷயங்கள், சமூகம் சார்ந்த விஷயங்கள், நம்ம மனுஷங்க சம்பந்தமான விஷயங்களில் நமக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள், அது எப்படி நடந்துச்சு, எல்லா நிகழ்வுகளும் ஏன் நடக்குது, உதாரணத்துக்கு எந்த விலங்குமே பேச மாட்டேங்குது, மனுஷன் ஏன் பேசுகிறாங்கிற இந்த விஷயத்துலேருந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெனிசுலாவோட அந்த அதிபரை கைது பண்ணது வர எல்லாத்தோட பின்னணியும் நம்ம என்ன பண்ணலாம்னா, அரசியல் பேச்சானா இல்லவே இல்லை. எல்லா பேச்சும் அரசியல் குறித்த பேச்சு தான். ஆனால் இது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒவ்வொரு வாரமும் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை எடுத்து அந்த விஷயத்தை நம்ம வரலாற்று ரீதியாக அணுகலாம். அதுக்கு என்னென்ன மாதிரி புத்தகங்கள் உதவுச்சு எனக்கு அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கும், நான் கடந்த 10 ஆண்டுகளாக புத்தக வாசிப்பு பழக்கத்தில் இருக்கேன். அப்போ என்னென்ன புத்தகங்கள்னு சொல்லி அதையும் நம்ம புத்தகத்தை மாற்றுறது தான். இப்படி பேசுகிறது மூலமாகவும் உங்களுக்கு எப்படி இந்த புத்தக வாசிப்பை இன்னும் ஃபர்தராக ஆழப்படுத்துறது. இப்போ மொதல் விஷயம் பார்த்தீங்க, புத்தக வெளி அப்படின்னா அது எதுக்கு தெரியுமா, ஒரு ஸ்டார்டர்ஸ், லைட் ரீடர்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, இப்போ தான் படிக்க வர்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துகிற விதமாக. அடுத்து கொஞ்சம் டெப்த்தாக இறங்கணும் அப்படின்னா இந்த இது கொஞ்சம் ஆழக்கால் பதிச்சவங்களுக்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாரம் புதன்கிழமை ஃபேக்ட் சேட், வெட்டி பேச்சு பேசாமல் எது நியாயமானது, அர்த்தமுள்ள தகவல்களை மட்டும் பேசி ஒவ்வொன்றுக்கும் பின்னணி இது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரியா? அடுத்து பார்த்திங்கன்னா மோட்டிவேஷன் குறுங்கதை. இந்த மோட்டிவேஷன் குறுங்கதை அப்படிங்கிறது பெரும்பாலும் நம்ம ஆகாஷ் ஐயா இருக்காங்கல்ல, ஆகாஷ் சார் அவரோட வாழ்க்கையில் அவர் சொல்லுவாங்க, மோட்டிவேஷன் சார்ந்த விஷயங்கள்னால எல்லாருக்குமே ஒரு போட்டித் தேர்வு, படிக்கிறவங்க படிக்காதவங்க இல்லை ஜென்ரல் ரீடர்ஸ் யார் வேணாலும், ஒரு ரிச்சாக இருக்கிறவங்க முதற்கொண்டு நிறைய சமயங்களெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க, சாரோட மோட்டிவேஷன் வீடியோலாம் வைக்கிறாங்களா ஸ்டேட்டஸாக. அந்த மாதிரி சார் எப்படி இந்த இதுக்குள்ளே வந்தாங்க, சாரோட மோட்டிவேஷன் சார்ந்த விஷயங்கள், சார் வாசித்த புத்தகங்கள், இந்த மாதிரி விஷயங்களை சார் அவங்களுக்கான நேரங்களில் நமக்கு ஒதுக்கி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு செக்மெண்ட்டாக கொடுப்பாங்க. இப்படி இந்த சேனலில் நம்ம பண்ண போகிறது இந்த 3 விஷயங்கள் தான். இந்த 3 விஷயத்துக்கு ரொம்ப நம்ம என்ன பண்ணலான்னா பயங்கரமாக எஃபோர்ட் போட்டு, உண்மையாகவே இது எனக்கு இப்போ என்ன சேலஞ்சாக இருக்குது அப்படின்னா, இப்போ இதுகளுக்கு நம்ம மறுபடியும் வாசித்த புத்தகங்கள் எல்லாமே ஒரு மீள் வாசிப்புன்னு சொல்லுவாங்கள்ல, இதுவரை வாசித்த என்னை பாதித்த புத்தகங்களை எல்லாமே மறு வாசித்து அதை உங்களுக்கு சொல்கிறது எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குது. எப்படா அந்த தேதி வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேலை பார்க்க ஆர்வமாக இருக்கும். நம்ம கண்டிப்பாக எல்லாரும் இந்த சேனல் மூலமாக
ரொம்ப பலன் அடைவோம். ஏன்னா இன்றைக்கி தேதியில் நான் கொஞ்சம் நேரத்தை பிரயோஜனமாக செலவுபடுத்த போகிறேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் ரொம்ப என்ன சொல்கிறது அப்படின்னா கொஞ்சம் கம்பேஷன், மற்றவங்க மேலே இரக்கத்தோட அன்போட ப்ளஸ் அதை ஒரு ஃபன்னாக எவ்வளோ கொண்டு போக முடியுமோ அப்படி கொண்டு போகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். இந்த சேனலை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்கு உங்கள் நேரத்தை ரொம்ப பிரயோஜனமாக்குற சேனலாக இருக்கும். மொத்தம் 3 செக்மெண்ட், வாரம் 3 நாள் இந்த சேனலில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வீடியோ. இடையில நான் படிக்கிற புத்தகங்களை பற்றி சின்ன ஷார்ட்ஸு இல்லை யாராச்சும் நம்ம நண்பர்கள் படித்தாங்கன்னா ஷார்ட்ஸ் நிறையா வரும். ஆனால் இதில் ஒரு டெக்னிக்கலாக நல்ல ஒரு ஃபுல் லென்த் வீடியோ மாதிரி வாரம் கண்டிப்பாக 3 வீடியோ வரும். நம்ம தொடர்ந்து இந்த சேனலில் நீங்கள் இந்த சேனல் மூலமாக நமக்கு நிறையா தெரிஞ்சுக்கிற போகிறோம். உங்கள் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிற போகிறேன், என் மூலமாக நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிற போகிறீங்க. இது ஒரு மியூச்சுவல் ஷேரிங்னு வச்சுக்கோங்களேன். எல்லோரும் எல்லார்ட்டேருந்து கற்றுக்குருவோம். அதான் நம்மளோட நோக்கம். சொல்லுவாங்க, ஒரு புத்தகம் வாழ்க்கையை மாற்றிடுமா? பெரிய புத்தகம் படித்தா என்ன, ஒரு புத்தகம் வாழ்க்கையை மாற்றிடுமானா ஒரு புத்தகம் வாழ்க்கையை மாற்றாது. அதான் அழகாக ஒருத்தர் சொல்கிறார், ஒரு புத்தகம் ஒருத்தங்களோட வாழ்க்கையை மாற்றாது, ஒரு புத்தகத்தில் உள்ள ஒரு பக்கம் உன் வாழ்க்கையை மாற்றலாம், ஒரு பக்கத்தில் உள்ள ஒரு பேரா உன் வாழ்க்கையை மாற்றலாம், ஒரு பேரால் உள்ள ஒரு சென்டென்ஸ் உன் வாழ்க்கையை மாற்றலாம், ஒரு சென்டென்ஸில் உள்ள ஒரு வார்த்தை கூட உன் வாழ்க்கையை மாற்றலாம். ஸோ நம்ம வாழ்க்கையை மாற்றுறதுக்காண்டியும் நம்ம பிறர் வாழ்க்கையை மாற்றுறதுக்காண்டி எவ்வளோ முடியுமோ ஃபன்னாக ஜாலியாக இந்த சேனல் வாங்க. உண்மையாகவே நிறையா தகவல்கள் நமக்கு கிடைக்கும். நம்ம எவ்வளோ முடியுமோ அறிவை நம்ம என்ன பண்ணோம்னா ஒயிட் ஸ்பாட்டில் அதிகமான மக்களுக்கு நம்ம ஷேர் பண்ணலாம்.